தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு முடியாத அளவுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவர், சளி, ஜுரம், மாத்திரை, ஹாஸ்பிட்டல் இப்படியே 10 டேஸ் போயிடுச்சு. எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் நான் ஒரு சீனி உருண்டையை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன், கேட்கலாம் வாங்க. ஒரு நண்டும் கடலும் ஃப்ரெண்டாக இருந்தாங்களாம். நண்டு எல்லா இடமும் போய் சுற்றிட்டு வந்து எங்கெங்கே என்னென்ன நடந்தோ அதெல்லாம் கடலுக்கு சொல்லுமா. கடலும் அந்த கதையை கேட்டுக்கிட்டு, ரொம்ப நன்றி நண்பா, நீ இல்லைன்னா எனக்கு இந்த கதைலாம் தெரியாது, நான் இங்கேயே தான் நான் பாட்டுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் நண்பான்னு சொல்லுமா. கடல்கிட்டேருந்து பாய் சொல்லிவிட்டு நண்டும் அது பீச் மணலில் நடந்து போகுமா. நடந்து போகும்போது அந்த மணலில் நண்டோட காலடி தடம் அழகாக பதியுமா. இதை பார்க்கணுன்னு நண்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ள அந்த கடல் அலை வந்து அந்த காலடி தடத்தை அழிச்சிட்டு போயிடுமா. உடனே நண்டு நினச்சிக்குது, இந்த கடலுக்கு நம்ம மேலே பொறாமை, நம்ம காலடி தடம் அழகாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த அலை வந்து அழைச்சிட்டு போயிடுது பார்த்தியா அப்படின்ட்டு, சரி நம்மளை தான் இப்படி பண்ணுது, வேறு நண்டை என்ன பண்ணுது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துருக்குதான். அதே மாதிரி இன்னொரு நண்டு நடந்து வருது, வந்து அது பொந்துக்குள்ளே போகுது. ஆனால் அந்த கடல் வந்து அலையை வச்சு அலைக்கலை, அப்படியே தான் இருக்குது அந்த காலடி தடம். இந்த காலடி தடத்தை பார்த்துக்கிட்டே ஒரு நரி வருதான். நரி வந்து அந்த பொந்துக்குள்ளே கையை விட்டு நண்டை பிடிச்சி சாப்பிட்டுடுச்சு. இப்போ தான் தெரியுது அந்த நண்டுக்கு, ஓஹோ நம்ம நண்பன் நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்கான், நாம் தான் அதை தப்பாக எடுத்துக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அப்போ தான் அந்த நண்டு தெரியுதான். அதனால் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நல்ல நண்பர்களை நம்மக்கிட்ட நம்ம தக்க வச்சுக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அதனால் நண்பர்களோட நல்ல மனசை புரிஞ்சு நடந்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சீனி உருண்டை செய்கிறது எப்படின்னும் நான் காட்டிட்டேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில்